அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ஆவின் கர்நாடகத்தில் பால் வாங்குவதா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய அறிக்கையில் வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? ஹாசினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழக உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ஆவின் கர்நாடகத்தில் பால் வாங்குவதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் குறைவான விலையில் பால் கிடைக்கும் போது அதை முழுமையாக கொள்முதல் செய்யாமல் கர்நாடகத்திலிருந்து அதிக விலை கொடுத்து பால் கொள்முதல் செய்ய ஆவின் நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக பால் உற்பத்தியாளர் அமைப்புகள் குற்றஞ்சாட்டியுள்ளன என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு உழவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு அண்டை மாநிலத்திலிருந்து அதிக விலை கொடுத்து பால் வாங்குவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தினமும் 1.70 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் தினமும் 30 லட்சம் லிட்டர் முதல் 34 லட்சம் லிட்டர் வரை ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இது தமிழகத்தில் மொத்த பால் உற்பத்தியில் வெறும் 17% மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆவின் நிறுவனம் நினைத்தால் தமிழ்நாட்டில் அதன் பால் கொள்முதல் அளவை இரட்டிப்பாக்க முடியும். ஆனால் அதை செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக அதிக விலை கொடுத்து கர்நாடகத்திடமிருந்து பாலை வாங்கி தமிழ்நாட்டில் விற்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவிலேயே ஆவின் நிறுவனம் தான் மிக குறைவான விலைக்கு பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து வருகிறது எனவும் தொடர்ந்து இதை எதிரொலித்தும் கூட அதற்கான எந்த மாற்று நடவடிக்கையும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 35 ரூபாயும் எருமை பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 44 என்ற கொள்முதல் விலையுடன் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் லிட்டருக்கு 3 ஊக்கத்தொகை வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவும் கூட விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகவில்லை. தொடர்ந்து பல்வேறு விலையேற்றங்கள் காரணமாக அந்த மாடுகளை வளர்ப்பது, பால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு சிரமங்கள் இருக்கும்போது, தமிழ்நாட்டிலேயே அதிகமான பால் உற்பத்தி இருக்கும்போது அந்த பாலை கொள்முதல் செய்து மக்களுக்கு கொடுக்காமல் எதற்காக கர்நாடகத்திடமிருந்து பாலை அதுவும் அதிக விலை கொடுத்து வாங்கி விற்க வேண்டும் என்றும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.